ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு ஜீனா குக்ஸ் சேனல். இன்றைக்கி வேர்க்கடலை வச்சு ஒரு உருண்டை ரெசிபி தான் பார்க்க போகிறீங்க. ரொம்ப ஹெல்த்தியான உருண்டை, கண்டிப்பாக வீட்டில் உள்ளவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம் எப்படி இந்த உருண்டை செய்யலாம்னு சொல்லிட்டு. வாயில் வச்சோடனே கரையும், ஹல்வா மாதிரி அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு நான் இன்றைக்கி மிக்ஸி ஜாரில் 1 கப்பு வேர்க்கடலை 200 கிராம் கிட்டத்தட்ட அது நல்லா தோல்லாம் உரிச்சது எடுத்தாச்சு. அதோட 3/4 கப்பு வெல்லம், 2 ஏலக்காய் சேர்த்துக்கரலாம். அதோட பொட்டுக்கடலை ஒரு 1/4 கப்பு. இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இதை நல்லா அரைச்சிட்டு ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணிட்டு எல்லா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அதோட டெசிகேட்டட் கோகோனட் இருக்கும் இல்லையா, அது ஒரு 1/2 கப்பு சேர்த்துக்கிட்டேன். இப்போ நம்மள்கிட்ட டெசிகேட்டட் கோகோனட் இல்லாட்டிக்கு தேங்காய் துருவலை மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு அதை ஒரு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிட்டால் அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஸ்பூனில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்மளுக்கு இந்த உருண்டை பிடிக்கிறதுக்கு நெய் தேவைப்படும். ஸோ நான் இன்றைக்கி 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிட்டேன். இந்த தடுக்கா பேனில் நெய் நல்லா மெல்ட் ஆகட்டும். அதோட பாதாம் பீசஸையும் சேர்த்துக்கிட்டு அதை ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாதாம் பீசஸ் சேர்த்துக்கிட்டேன். ஒரு 10 திராட்சை, உலர்ந்த திராட்சையும் சேர்த்துட்டு நல்லா அந்த திராட்சை நல்லா உப்பி வரட்டும். இது மாதிரி இப்போது நம்ம இந்த மாவில் சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம இந்த லட்டு கை பொறுக்கிற சூடுக்கு தான் நம்ம உருண்டை பிடிக்கணும். ஸோ இப்போ சூடாக இருக்கும், ஏன்னா நம்ம கொதிக்க நெய்யெல்லாம் ஊற்றிருக்கோம். ஸோ ஒரு மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ஒரு 2 நிமிஷம் கழிச்சிட்டு உருண்டை பிடிச்சிங்கன்னா நல்லா கரெக்டாக வந்துடும். ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு 4லேருந்து 5 நாள் வரைக்கும் வச்சு சாப்பிடலாம். நீங்கள் ஃப்ரெஷ்ஷான கோகோனட் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இது சீக்கிரம் கெட்டு போயிடும். ஸோ டெசிகேட்டட் கோகோனட் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இது 4 நாள் வரைக்கும் நல்லா தாராளமாக ரூம் டெம்பரேச்சரில் இருக்கும். குட்டீஸுங்களுக்கு பிரேக்கு கொடுத்து விடுங்க. நீங்களும் எப்போல்லாம் பசிக்குதோ அப்போ எடுத்து சாப்பிட்டுக்கரலாம். ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிச்சா லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸை கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்மளோட வேர்க்கடலை, பொட்டுக்கடலை எல்லாம் போட்டு சூப்பரான ஹெல்த்தியான டேஸ்டியான ஒரு ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டேக் கேர். பை பாய்.